தற்போதைய அண்மை செய்தி. சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்த வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீதான உத்தரவை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது. கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீதான உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருக்கிறது. கடந்த 2006, 2011 ஆண்டுகளில் அமைச்சராக பதவி வகித்த MRK பன்னீர்செல்வம் வருமானத்திற்கு அதிகமாக 3 கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு வழக்கை பதிவு செய்தது. MRK பன்னீர்செல்வம் அவருடைய மனைவி மற்றும் மகன் மீதான இந்த வழக்கை விசாரித்த கடலூர் நீதிமன்றம் MRK பன்னீர்செல்வம் உட்பட 3 பேரை வழக்கிலிருந்து விடுவித்து ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதி வேல்முருகன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் வழக்கினுடைய முதல் தகவல் அறிக்கை குற்றப்பத்திரிகையை மேற்கோள் காட்டி வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. MRK பன்னீர்செல்வம் உள்ளிட்ட தரப்பில் குடும்ப சொத்துக்கள், அறக்கட்டளை சொத்துக்களையும் குற்றம் சாட்டப்பட்டனுடைய வருமானத்திற்கு அதிகமான சொத்துக்கள் என்று லஞ்ச ஒழிப்புத்துறை குற்றம் சாட்டியுள்ளதாகவும், குற்றம் சாட்டப்பட்டவர்களை விடுவித்து கடலூர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு சரிதான் என்றும் வாதிடப்பட்டது. இந்த இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி வேல்முருகன் லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய மறு ஆய்வு மனு மீதான உத்தரவை தற்போது தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருக்கின்றார். வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.